என்னுடைய பேர் பரமேஸ்வரன். நான் வந்து இயற்கை ஆர்வலர். ஊர்வனத்தில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். பாம்புகளின் காதலனா இப்போ நான் இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா பாம்புகளை வந்து காப்பாற்றி கொடுக்குறது என்னோட வேலையாக இப்போ பண்ணிகிட்ருக்கேன். முழு நேர வேலையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் தேத்தாங்குளம் பக்கத்தில் வந்து அருமனூர் இந்திரா காலனின்னு ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தாங்க. பொதுமக்கள் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி பாம்பு வந்திருக்கு, என் வீட்டுக்கு பாம்பு இருக்காங்க போய் பார்த்தோம். அது ஒரு பெரிய நாகப்பாம்பு, இந்தியன் கோப்ரான்னு சொல்லுவோம். அதை போய் பிடிச்சி நம்ம இந்த இருக்கிற காட்டுப்பகுதியில் தான் வந்து அந்த பாம்பை விட்டோம். என்னுடைய நம்பர் வந்து முகநூல்லையோ இல்லை பொது ஊடகங்கள்லாம் நிறையா இதில் இருக்குது. அவங்க ஏரியாவில் பாம்பு வந்துச்சுன்னா என்னை கூப்பிட்ருங்க. இப்போ நம்ம எதுக்காக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பை பிடிச்சிட்டு அந்த ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு விஷப்பாம்புகளை வந்து கையில் பிடிச்சி விளாண்டு தெரியுதுங்க. அது வந்து உயிருக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். விஷப்பாம்புகளை கையால் தொடவே கூடாது. அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளையும் பாதுகாக்கணும், அந்த பாம்புகளையும் பாதுகாக்கணும். அப்படின்னா நம்ம அந்த விஷப்பாம்புகளை வந்து பார்த்திங்கன்னா கையால் தொடக்கூடாது. கையால் தொடாமல் நம்ம அதை காப்பாற்றணும். அதை மைண்டில் வச்சுக்கணும் எப்போதுமே. இப்போ உள்ள இளைஞர்லாம் அதை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. புதுசாக பிடிக்க ஆர்வமாகறவங்க ஞாபகமாக வச்சுக்கோங்க. நம்ம சித்த மருத்துவன்ற வாசி எங்கள் அப்பா வந்து எனக்கு சிறு வயசுலேருந்து இந்த பாம்புகள்லாம் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எப்படி பாதுகாப்பாக பிடிக்கணும். முதல்ல பாம்புகள் இனங்காண கற்றுக் கொடுத்துருக்காங்க எனக்கு. இனங்காணிட்டோம்னா நம்ம எந்த பாம்பாக இருந்தாலும் ஈஸியாக கையாளலாம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் உலகம் பெருகிக்கிட்டு வருது. வீடுகள் வந்து அதிகமாக போய் காடுகள் வந்து அழித்து நம்ம பெருசாக வீடுகள் கட்டி வர்றோம். அப்போ அதுகளை வசிக்கிறதுக்கான இடங்கள் வந்து கம்மியாகுது. அப்போ வீட்டு பகுதிகளுக்கு வரத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி வர டயத்தில் எங்களை மாதிரி கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை கூட்டு போய் எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டுப்பகுதிகளில் மலைப்பகுதியில் விட்டுருவோம். பாம்பு பிடிக்கிறதுக்குனே ஒரு குழுவாக இருக்கும். அந்த குழுவில் வந்து நம்ம போய் பிடிச்சி தான் இருக்கோம். பாதுகாப்பாக பிடிக்கிறோம். எங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சூழ்நிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் பாதுகாப்பாக பிடிக்க அதை கொண்டு போய் காட்டுப்பகுதியில் விட. இதுதான் எங்களுடைய வேலை. வானா வந்து போனோம்னா அது பாம்புகளுக்கு காது கிடையாது. அது என்ன வேணும்னா நம்மளுடைய உணர்வு பேசலாம். அது நம்ம இப்போ நான்லாம் இருக்கேன்னா இப்போ நான் பாம்பு பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா என்னுடைய உணர்வு கை செய்கை கால் செய்கை இருக்குது. நம்ம அதிர்வு இருக்கு இல்லையா, நம்ம அதிர்வை வச்சு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ நம்ம அது திசை திருப்புறதுக்கு நம்மளுடைய அந்த அதிர்வு, ஏன்னா அது காது கிடையாது. அப்போ நம்ம அதிர்வு நம்ம சொல்கிற விஷயங்கள், அதாவது மனசார நம்ம வந்து பேசணும். அந்த விஷயங்கள் தான் பாம்புகளுடைய பாண்டிங் வந்து அதுதான்.